தமிழ்நாடு நாள் தினத்தை கொண்டாடும் வகையில் கருப்படி தட்டடை ஊராட்சியில் 250க்கும் மேற்பட்ட 100 நாள் பணியாளர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னார் வெங்கடேசன் தலைமையில் உணவு வழங்கி கொண்டாட்டம். சென்னை மாகாணம் என்று இருந்த நம்முடைய மாநிலத்தின் பெயரை மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏகமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி அன்றைக்கு 18/7/1967 அறிவித்தது தான் ஜூலை 18ஆம் நாள் அது வெளிப்படாமல் இருக்கின்றது என்பதை அறிந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார். இன்றைய தினத்தை தமிழ்நாடு நாள் விழாவாக 3ஆம் ஆண்டாக கொண்டாடி வருகிறோம். தமிழ்நாட்டிற்கென்று பல்வேறு சிறப்புகளை நாம் பெற்றிருக்கின்றோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களையும், அதேபோல் முத்தமிழர் கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தினார்கள். நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காகவும் தொடர்ந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி என்கிற வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஊராட்சிக்குட்பட்ட கருப்படை தட்டடை ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியும் 250க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு கருப்படை தட்டடை ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னா என்ற வெங்கடேசன் தலைமையில் காலை உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சத்யா புகழேந்தி மற்றும் வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.